கர்த்தரின் பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். நாம் இன்று ஒரு வசனத்தை ஒரு கதையின் வாயில பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருக்காங்க. அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை பயன்படுத்துறதுக்காக ஒரு கூலியாளை தேடுறாங்க. அந்த வேலைக்காரன் என்ன பண்றாங்கன்னா நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதையல் மண்ணில் புதைஞ்சி அந்த மண்ணெல்லாம் மேலே போட்டு மூடி ரொம்ப அழுக்கா ஒரு புதையலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கூலியாளுக்கு தெரியுது கண்டிப்பாக இது ஒரு புதையல் தான் அப்படின்னு. உடனே அந்த புதையல் பார்த்த நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக வீட்டுக்கு போய் தனக்கு இருந்த விலையுயர்ந்த எல்லா பொருட்களையும் விற்று தனக்கு அதுக்கு எதுக்கு அந்த நிலத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இந்த இந்த விவசாயிட்ட கொடுத்து அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக்குறாங்க. அந்த கூலியாள் எவ்வளவு புத்தி கூர்மையாக வேலை செஞ்சார் பார்த்தீங்களா? ஏன்னா அதில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நான் சொந்தமாக்கி கொள்ள எனக்கு இந்த நிலம் தேவை. அதற்காக நான் சில தியாகங்களை செய்கிறேன். இந்த சம்பவம் பைபிளில் இருக்கா? ஆமாம், வாங்க பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். அந்த நிலத்தை கொள்றதுக்கு எவ்வளவுலாம் அந்த விவசாயி தியாகம் செஞ்சிருப்பாள், அந்த கூலியால் தியாகம் செஞ்சிருப்பாள். அந்த நிலத்துல புதைஞ்சிருக்கிற பொக்கிஷம் என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம். நாம் வேதத்தை தோண்டி படிக்கும் பொழுது மாத்திரம்தான், எடுத்து படிக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த பரலோக பொக்கிஷத்தை நாம் பார்த்துட்டு கொள்ள முடியும். அந்த பரலோக பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு சில சாக்ரிஃபைஸ் தேவை. சில விஷயங்களை நாம் விடணும். அந்த விட்டாதான் அந்த பரலோக பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நானும் அந்த விவசாயி போல நல்ல புத்தியுள்ள ஒரு மனுஷனாய் செயல்பட்டு நமக்கு இஷ்டமான காரியங்களை விட்டு பரலோக பொக்கிஷத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.